ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மன மகிழ்ச்சியாயிருப்பீர்களாக, மன ரம்மியமாயிருப்பீர்களாக. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுய பரிசோதனையை இந்த நாட்டிலே செய்யத்தக்கதான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. 37ஆம் சங்கீதத்தில் வாசித்தால் 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். 37ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, உன்னை சுற்றி நிறைய பொல்லாதவர்கள் இருப்பார்கள், ஆனால் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அதை சொல்லித்த பிறகுதான் 5ஆம் வசனத்தில் சொன்னாரு, அதற்கு பதிலாக கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கியப்படும். உடனே நம்முடைய இருதயத்தில் ஒரு கேள்வி எழும், அது எப்படி முடியும்? பொல்லாதவன் அப்படி இருக்கிறானே, நியாயக்கேடு செய்கிறவன் இப்படி இருக்கிறார்களே, நான் எப்படி எரிச்சல் அடையாமல் இருக்க முடியும்? இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்துல வரும். ஆனால் 7ஆம் வசனத்துல வந்து பார்த்தீர்களே, ஆனால் கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. நியாயக்கேடு செய்கிறவங்க இருக்கட்டும், பொல்லாத மனுஷர் அங்க இருக்கட்டும், அவர்கள் உனக்கு நிறைய தீமைகளை செய்யட்டும், ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில உன் தேவனாகிய கர்த்தர் உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஆனால் அது செய்யணுமானா நீங்களும் நானும் இந்த சுய பரிசோதனை காலங்களிலே ஒரு காரியத்தை செய்யணும். என்ன தெரியுமா? கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்துரு. எந்த தீமை செய்கிறவன் செய்துட்டு போட்டோம், கர்த்தர் அவர்களை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்துரு. காரி சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. இது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அவனுடைய உள்ளம் எப்படியா இருந்திருக்கும் கேட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான். இயேசுநாதருக்கு எத்தனை பேர் தீமை செய்தார்கள், தலையில முள்முடிய வச்சார்கள், இல்லாத தீங்குகளை அவர் மேல் பழியாய் சொன்னார்கள், அடிக்கும் வாரினால் அடிக்கும் என்னவெல்லாம் செய்தார்கள். ஆனால் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், அமைதியாயிருந்து சிலுவையை சகித்து ஆண்டவருக்கென்று தம்முடைய ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த நாளிலே திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. ஊரெல்லாம் என்னவும் நடக்கட்டும், ஊரெல்லாம் என்னவும் பேசட்டும், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் ஒரு இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அதற்காகத்தான் அவர் சிலுவைக்கு போனார், அதற்காகத்தான் மரித்தார். உனக்கு இந்த நன்மைகளை செய்யும்படியாகவே அவர் தம்மை தாமே ஒப்புக்கொண்டார். இந்த நாளில் அதை குறித்து அதிகமாக தியானித்துக் கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதபடி, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் எங்களுடைய உள்ளம் போகாதபடி, கர்த்தரை நோக்கி அமர்ந்து இருக்க, வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்க எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். நீர் காரியத்தை வாக்கி செய்வீர், நியாயத்தை பகலை போல வெளியே கொண்டு வருவீர், ஆசீர்வதிப்பீர். அந்த சந்தோஷத்தை ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள எனக்கும் எங்களுக்கும் இன்று கிருபை தார். பரிசுத்த நாமத்தை மைப்படும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்த பிதாவே, ஆமென். பேஷன் வீக்கினுடைய இந்த 3வது நாளிலே தேவநாயக கர்த்தர் உங்களுடைய உள்ளங்களிலே பேசுவாராக. கர்த்தர் உங்களை சரியான பாதையிலே நடத்துவாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.